மேடையில் அமர்ந்திருக்கும் குருநாதர். ஏன்னா அவருக்கு எல்லோரும் பாக்யராஜ் சார் தான் வந்து அவர்கிட்ட நம்ம வேலையே செய்யட்டோம் மூலம் ஏகலை மாதிரி அவர் தான் நமக்கு குருநாதர். அவரோட படங்கள் தான் நமக்கு வந்து ஒரு பெரிய வழிகாட்டி. அதனால் அவரை வணங்கி மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவரையும் வணங்கி ஆண்டவன். இந்த படம் வந்து முதல்ல தம்பி மகேஷ் ஹீரோ அப்படிங்க தாண்டி ஊரில் பார்த்துருக்கேன். நேராக எங்கே பிரச்சனை நடந்தாலும் அது 12 மணியாக இருந்தாலும் சரி 2 மணியாக இருந்தாலும் சரி தம்பி 3 மணிக்கெலாம் வீடியோ போட்டுருவாப்புல. நான் தான் பார்ப்பேன். உண்மையிலேயே ஹீரோ. நான் வந்து சொந்த ஊர் தம்பி அதெல்லாம் தாண்டி மிக சிறந்த அக்கறை உள்ள ஒரு மனிதர். ஏதாவது செய்யணும் எல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே உட்காந்துக்கிட்டே பேசிக்கிட்டு இருப்போம். நிறையா பேரை பார்த்துருக்கேன். சினிமாவில் வந்து 25 வருஷம் ஆச்சு. ரூமில் உட்காந்துக்கிட்டு அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு பேசிட்டு காலையில் எழுந்திரிச்சோடனே டீ கடைக்கு போனோன்னே வேறு ஒன்று பேசிட்டு போயிடுவோம். ஆனால் கண்ணுக்கு நேர தம்பி மகேஷை நான் பார்த்துருக்கேன். போராளி. அவர் வந்து சினிமாவில் வந்து முதல் முறையாக ஹீரோவை அறிமுகமாகறாரு. அவருக்கு வாழ்த்துக்கள். அடுத்ததாக இயக்குனர். அவர் வந்து ஒரு தடவை தான் பார்த்துருக்கோம். ஆனால் அவரோட ரொம்ப நல்ல மனிதர். அவர் இந்த படத்தில் வெற்றி அடையணும். அதை தாண்டி இந்த ஊர் இந்த படத்தை பற்றி நான் பேசுறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது. ஏன்னா சேது பூமி அந்த ஊரில் பிறந்தவனுங்கிற அக்கறையில் எல்லோரும் சொல்கிறாங்கள்ல, எல்லோரும் கிராமத்தை விட்டு போகிறோன்னு. அப்படி கிராமத்தை விட்டு வந்ததில் நானும் ஒருத்தன். இன்றைக்கி என் வீடு வந்து அப்படி இடிஞ்சு அதை ஒவ்வொரு டைம் பார்க்கும்போது ரொம்ப ஃபீலாக இருக்கும். ஆனால் வேறு வழி இல்லை, வந்து தானே ஆகணும். வாழ்க்கை நம்மளை விரட்டும் போது எவ்வளோ தான் வழிகள் இருந்தாலும் அந்த ஊரை விட்டு நம்ம வந்து தான் ஆகணும். அங்கே தான் வந்து நம்ம முன்னோர்கள், அதாவது குலதெய்வம்னு சொன்னாங்க. அதை தாண்டி தாத்தாவுக்கு தாத்தா எல்லாத்தையும் அடக்கம் செஞ்ச அந்த சுடுகாடுன்னு சொல்லுவோம்ல, அதாவது நம்ம ஊரில் சுடுகாடுமோ அது வந்து அவங்க இன்னும் அங்கே இருக்காங்க. அவங்க ஆத்மா நம்மளை வந்து வாழ்த்திக்கிட்டு இருக்கோம். அந்த இடத்தை விட்டு வந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை இருக்குது தெரியுமா, அது ரொம்ப கொடுமையானது. அப்படி கிராமங்களை விட்டு வாழும்போது இப்படிலாம் பேசும்போது ரொம்ப ஃபீலான ஒரு விஷயம். அதை படமாக்க நினைக்கிறது அதுக்கு பாராட்டணும். ஏன்னா சினிமா எடுக்க வரும்போதே பயமுறுத்துவாங்க. எப்படின்னா, என்னங்க நீங்கள் ப்ரொடியூசர் வரும்போதே நம்ம ஒரு ப்ரொடியூசரை கூப்பிட்டு வந்தோன்னா என்ன லைவ் அதுன்னு சொல்லிவிட்டு இவங்க பேர் வாங்குறதுக்கு நீங்கள் பணம் போடணுமா, 2 பாட்டு வேணும், சாங்கு வேணும், கிளாமராக ஏதாவது பண்ணுங்கள், அப்போ தான் சினிமாவில் ஜெயிக்கலாம், போட்ட காசை எடுக்கலாம் அப்படின்னு கூப்பிட்டு வர ப்ரொடியூசரை விரட்டி விட்டுருவாங்க. அப்படி இருக்க இந்த சினிமாவில் உண்மையிலேயே ஒரு வழியை சுமந்துக்கிட்டு என்ன ஆனாலும் பரவாயில்ல, இந்த காசு வருது வராமல் போகுது அப்படின்னு ஒரு மனுஷன் நினச்சி சினிமா பண்ணுறது இருக்குல்ல, அதுக்கு மிகப்பெரிய தைரியம் வேணும். அது 100 கோடிக்கு படம் எடுத்தாலும் சரி, 100 ரூபாய்க்கு படம் எடுத்தாலும் சரி, பணம் தான். அந்த பணத்தை ஒரு நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்த நினச்ச இந்த ஆண்டவன் டீமுக்கு மொத்த பேரும் அனைவருக்கும் தனித்தனியாக பேர் சொல்ல முடியாது. இதில் பணிபுரிந்த அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சேது பூமி அது வந்து பெரிய மகான்கள் பிறந்த பூமி, நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். இன்றைக்கி அந்த ஊர் வந்து எல்லாம் சொன்னாங்க பேசும்போது, அங்கே வந்து வறுமை, கருவேல மரம், அதெல்லாம் 60க்கு பின்னாடி நீங்கள் பார்த்தது. அதுக்கு முன்னாடி அந்த ராமநாதபுரம் சேது பூமி மிகப்பெரிய குண்டாருண்டு ஒரு ஆறு ஓடின பூமி. இருமுறை விவசாயம் நடக்கும் அங்கே. வந்து விவசாயம் பயங்கரமாக நடக்கும். ஏன்னா அதுதான் அந்த பூமியோட தன்மை. இடைப்பட்ட காலத்தில் அது அரசியலா இல்லை வேறு எதுவும் சரியானு தெரியாது. 60க்கு பின்னாடி தான் அங்கே வந்து கருவேல மரம் வந்தது. மக்கள் வறுமையானாங்க. அந்த கிராம மக்களை அங்கிருந்து இடம்பெயர்ந்து பொழப்புக்காக, நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த டவுனுக்கு போனாலும் அங்கே ஒரு ராம்நாட்டுக்காரர் இருப்பான். அவர் ராம்நாட்டு குடும்பம் இருக்கும். ஏன்னா ஊரை விட்டு வந்துட்டான். அவர் வழி இல்லை, வாழ வழி இல்லை, என்ன செய்ய முடியும். அது வந்து உருவாக்கப்பட்டது. அது முன்னாடி ஒரு பெரிய அரசியல் இருக்குது. அதுக்கான மேடை இது அல்ல. ஆனால் இனிவரும் காலங்களில் ராமநாதபுரத்தை அனைவரும் பசுமையான மாவட்டமாக மாற்ற முடியும். நீங்களாவது வந்து ஏதாவது சொல்லி மாற்றுங்க. மறுபடியும் உங்கள் கிராமத்துக்கு இந்த படம் மூலம் நீங்கள் போனீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் நன்றி கூறி, ஏன்னா நிறையா பேச வேண்டியது இருக்காங்க, அவங்க பேசட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அண்ணனுக்கு நன்றி. அடுத்தபடியாக படத்தின் கதாநாயகி வைஷ்ணவி அவர்கள் இப்பொழுது உரையாற்றுவார்கள்.
எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கு வணக்கம். தமிழ் கொஞ்சம் புரியலன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தமிழ் புரியலன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் தேங்க்ஸ் சொல்லணும் டேரக்டர் சாருக்கு. இந்த படம் ஃபஸ்ட்டு சொல்லும் போது வில்லேஜ் கான்செப்ட்டுமா அப்படின்னு சொல்லும்போது நான் கொஞ்சம் ஃபேராக இருக்கேன், உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொன்னேன். நான் கேட்டேன். கேட்கும்போது அதெல்லாம் பிரச்சனை இல்லைம்மா, வில்லேஜில் இருக்கிறவங்க கருப்பாக தான் இருப்பாங்க, வெள்ளையாக தான் இருப்பாங்க, அப்படின்னால எல்லாம் கதை அந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு என்னை நம்பி இந்த கதை கொடுத்தாங்க. நான் நல்லா பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பாக்கியராஜ் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். ஒரு சில பேரெல்லாம் லோ பட்ஜெட் படம்னாலே பண்ணுறதுக்கே நிறைய பேர் யோசிக்கிறாங்க. ஆனால் பட் இது சின்ன படமாக இருந்தாலும் எங்களுக்காக சப்போர்ட் பண்ணி இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. கஞ்சா கருப்பு சார், முத்துக்காலை சார், ஸோ இவங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ சார். ஏன்னா ஒரு சில பேர் பண்ணுறதுக்கே நிறைய பேர் யோசிக்கிறாங்க. வில்லேஜ் கான்செப்ட், லொக்கேஷன் ரொம்ப தூரமாக இருக்கும், போய் பண்ணணுமா, கரெக்டாக இருக்குமா, படம் ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கிறாங்க. ஆனால் பட் சின்ன படம் அப்படின்னு பார்க்குறத தாண்டி அந்த படத்தில் என்ன கதை இருக்குது அப்படின்னு யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க. போஸ்டரையும் பேனரையும் பார்க்குறாங்க. ஹீரோ ஃபேஸ் நல்லா இருக்கா, ஹீரோயின் ஃபேஸ் நல்லா இருக்கான்னு தான் பார்க்குறாங்களோ தவிர்த்து அந்த கதைக்குள்ளார போய் அந்த கதை நல்லா இருக்கா, நல்லா எடுத்திருக்காங்களா, சூப்பராக இருக்கா அப்படின்னு யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க. தயவுசெய்து ப்ளீஸ் இந்த படத்தில் தேட்டரில் போய் பாருங்கள். மீடியா அண்ட் ப்ரெஸ் நீங்கள் தான் எடுத்துகிட்டு போய் தரணும். ஏன்னா இது ஃபஸ்ட்டு படம், ஸோ டேரக்டருக்கு ஃபஸ்ட்டு படம், ஸோ எல்லாருமே நாங்கள் டீமாக இருந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். நீங்கள் சப்போர்ட் பண்ணாதான் எங்களால் ஜெயிச்சு வர முடியும். தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்குமே. தேங்க்யூ. அடுத்தபடியாக படத்தின் இசையமைப்பாளர் சார்லஸ் தானா அவர்கள் உரையாற்றுவார்கள். ஆண்டோருக்கும் சான்றோருக்கும் என்னை போன்றோருக்கும் வணக்கம். இந்த படம் படம் பார்க்குற மாதிரி இருக்காது, நம்ம அந்த இடத்துல இருக்கிற மாதிரி தான் இருக்கும். கண்ணன் சார் என்கிட்ட மீட் பண்ணி சொன்னாங்க, சார் நம்ம ஒரு பின்னணி இசை அமைக்கணும், பாடலாம் பண்ணிட்டோம்னாரு. சரிங்க சார். சாரும் நானும் ஒரு 5-6 வருஷமாக பழக்கம் எனக்கும் சாருக்கும். அடிக்கடி என்ன ஸ்டுடியோக்கு வருவாங்க, நிறைய பேசுவோம். இந்த படம் பற்றி சொன்னாங்க. சரிங்க சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்கிட்ட ஃபுட்டேஜ் வந்துடுச்சு. நீங்கள் முதல்ல படம் பார்த்துருங்க சார். நாங்கள் சரி பார்த்து, சார் இது படம் மாதிரியே இல்லை சார், நம்ம ஒரு பெரிய வழியை சொல்லியிருக்கீங்க, நீங்கள் என்ன படம் பண்ணிட்டேன் சும்மா பாருங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னு. என்ன சார் சொல்கிறீங்கன்னாரு. இல்லை சார், அதுவும் பெரிய ஜாமாவெல்லாம் சரியான ஒரு ரோல் நடிச்சிருக்காங்க, எனக்கு ஆல்ரெடி இந்த இன்ஃபர்மேஷன் தெரியும், நான் அந்த விஷயம் நான் கேள்விப்பட்டிருக்கேன், பட் அதுக்கு தான் நான் இப்போ படம் பண்ண போகிறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் அப்படின்னு. சரிங்க, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னாங்க. படம் அந்த ஆம்பியன்ஸே பார்க்கும்போது நம்ம அந்த லொக்கேஷன் இருக்கிற மாதிரி தான் இருக்கும், அந்த இடத்துல தான் உட்கார போகிறோம் அப்படின்ட்டு. உண்மையாகவே ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. இந்த மகேஷ் சாரும் சரி, சார் பாக்கியராஜ் சாரும் சரி, எல்லாரோட ரோலும் ஒரு நேச்சராகவே இருக்கும். இட்ஸ் நாட் லைக் அந்த ஆக்டிங் மாதிரி இருக்காது. அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸும் நல்லா இருந்துச்சு. சரி ஓகே, மியூசிக் ஸ்டார்ட் பண்ணலான்னு. இல்லை காமெடி, முத்துக்காலனும் கஞ்சா காப்பனும் ஒரு நல்ல ரோல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. உண்மையே எனக்கு ரொம்ப பிடிச்சி இந்த ஒர்க் பண்ணியிருக்கேன். இதோட பின்னணி செய்ய மீடியா நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா இது ஒரு பெயின், அதுவும் அந்த தாத்தா பாட்டியோட அவங்க பேசும்போது நம்மளுக்கே ஒரு பெயினாக இருக்கும் அந்த இடத்துல நம்ம பார்க்கும்பொழுது. ஏன்னா ரொம்ப அழகாக அந்த கிராமத்தை பற்றி சொல்லுவாங்க. அவங்க பேசுகிறது நமக்கே அழ வரும். அந்த பெயினை ரொம்ப அழகாக அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ வர 16 இந்த படம் ரிலீஸ் ஆகுது. நீங்களாம் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நன்றி அண்ணனுக்கு. அடுத்தபடியாக சமூக சேவையாளர் சஞ்சோ அவர்கள் இப்பொழுது உரையாற்றுவார்கள். இந்த ஆண்டவன் திரைப்படத்துக்கு ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவுக்கு வருகை புரிந்திருக்கின்ற, வாங்க சினிமா பற்றி பேசலாம். அந்த புக்கு நான் நல்லா படிச்சிருக்கேன். பாக்கியா புக்கோட ரசிகன் நான். இந்த கேள்வி பதிலாம் பக்காவாக நிறைய அறிவார்ந்த தகவலை சொல்லுவார். அந்த கேள்வியை நம்ம என்ன பதில் சொல்ல முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப எளிமையாக ஷார்ட்டாக புரிகிற மாதிரி பதில் சொல்லியிருப்பார். நான் ரொம்ப அதை ரசிச்சிருக்கேன். அதன் மூலமாக சில விஷயங்கள் பயணம் பண்ணியிருக்கேன். ஒரு சமூக ஆர்வலர், என் பேர் ஆம் ஆத்மி சஞ்சோன்னு சொல்லுவாங்க.
இப்போ ஒரு தகவல் ஒன்று சொல்கிறேன், அது உங்களுக்கு பயன்படும் நினைக்கிறேன். சிங்கிள் பேரண்ட் அவருடைய குழந்தைகளுக்கு அரசாங்கம் மாதம் 4000 ரூபா படிக்கிறதுக்காக இன்றைக்கும் கொடுத்துட்ருக்காங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இதை உங்களை சார்ந்த யாராவது, ஏன்னா நம்ம திரைப்படத்துறையிலையும் நிறைய பேர் இழந்து அந்த குழந்தைங்க படிப்புக்கு கூட கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம பார்த்துருக்கோம். அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படின்றத கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் இங்கே இருக்கிற நம்ம எல்லாத்துக்குமே உண்டு. குறிப்பாக இந்த பத்திரிகையாளர்கள் கூட சரிதான். பேர் உங்களுக்கு பெரிய பெத்த பேராக இருக்கும், ஆனால் உங்களுக்கு பின்னாடி நிறையா வருமானம் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. சன் டிவியில் வேலை செய்கிறேன்னு, ஆனால் அவங்க பின்னாடி அவங்களுடைய குழந்தைங்க பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. அதனால் நீங்கள் உங்களை சார்ந்த உங்களை கூட இருக்கிறவங்களுக்கு இது போன்ற விஷயங்களை எடுத்து கொண்டு போங்க. ஒரு மாதத்துக்கு 4000 ரூபா, 2 குழந்தைங்க இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு குழந்தைக்கு தராங்க. ஒரு மாதத்துக்கு 4000 ரூபா, வருஷத்துக்கு கணக்கு பண்ணுங்க, 12 +2 படிக்கிற வரைக்கும் தராங்க. அது இல்லாமல் 3 லட்ச ரூபா வருமானம் உள்ள எல்லாருக்குமே உங்கள் வீட்டிலேருந்து 1 கிலோமீட்டருக்குள்ள தனியார் பள்ளியில், ஏன் நீ அரசாங்க பள்ளி பற்றி பேசலன்னு சொல்லக்கூடாது, சிலர் விரும்பலாம் இல்லையா? இந்த சிங்கார சென்னையிலே தமிழகத்தின் கடைக்கோடி கிராமங்களில் இருந்து வரையுள்ள அனைத்து கிராமத்து மக்களையும், கிராமங்களில் இருந்துதான் இந்தியா முன்னேற்ற பாதைக்கு செல்கிறது. அந்த வகையில்தான் ஒவ்வொரு கிராமத்தில் பிறந்தவர்கள்தான் இன்று நகரங்களில் பெரும் தலைவர்களாகவும் அரசியல்வாதிகளாகவும் சினிமா பிரபலங்களாகவும் வாழ்ந்து வருகின்றார்கள். அதற்கு எடுத்துக்காட்டாகத்தான் நம்மளுடைய இயக்குனர், தயாரிப்பாளர், நடிகர், கதாசிரியராக இருக்கக்கூடிய ஐயா பாக்கியராஜ் அவர்கள் இந்த மேடையில் அமர்ந்திருக்கின்றார். அவர்களை வணங்கி, அதுபோல இந்த நிகழ்ச்சிக்கு வருந்துள்ள அனைத்து திரை பிரபலங்களையும், இவங்க எல்லாத்தையுமே நாங்கள் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் பார்ப்போம், இல்லைன்னா டிவியில் பார்ப்போம். நாங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் கமுதி பக்கத்தில் நான் ஒரு குண்டூகுளம் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமம். இப்போ எனக்கு அவர் மகேஷ் அவர் எப்படி பழக்கம்டா, அதே ஒரு டிஜிட்டல் விஷன் அப்படிங்கிற ஒரு யூடியூப் மூலியமாக தான் எனக்கு பழக்கம். அதுக்கு முன்னாடி அவர் பார்த்துருக்கோம், பேசியிருக்கான். பட் இருந்தாலும் யூடியூப்பில் அவர் பல கிராமங்களை எடுத்து போட்டுக்கிட்டே இருந்தார். ராமநாதபுரம் மாவட்டத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் சரி, விருதுநகர் மாவட்டத்தை எடுத்துக்கிட்டே இருந்தாலும் சரி, சிவகங்கை மாவட்டங்களில் அதிக அளவில் கிராமங்கள் இருக்குது. அதை என்ன சொல்கிறாங்க, தேர் இருக்குது, தெரு இருக்குது, ஊர் இருக்குது. அங்கே வாழ்ந்த மக்கள் எங்கே, அங்கே வாழ்ந்த மக்கள் எங்கே இருக்காங்கன்ற கேள்வி இன்னைக்கு வர இருக்குது. ஐயா பேசும்போது கூட சொன்னார், அங்கே ஓட்டு வீடு மட்டும் இருக்குது, ஆனால் அந்த மக்கள் எல்லாம் ஒவ்வொரு முறையும் தேர்தல் சமயத்தில் மட்டும் ஓட்டுக்காக மட்டும்தான் பயன்படுத்துகிறார்கள் தவிர அந்த மக்களுடைய வாழ்க்கை தரம் உயர யாரும் பயன்படுத்தவில்லை என்பதுதான் உண்மை. அதை பேசும் படம் தான் இந்த ஆண்டவன் படம் மிகப்பெரிய வரலாறு பேசக்கூடியது. இன்னைக்கு கிராமங்கள் எல்லாமே போய்கிட்டே காணாமல் போயிட்டு இருக்கு. என்ன பிரச்சனை, இந்த ஆண்டவன் திரைப்படத்தில் குடிநீர் பிரச்சனை. பொதுவாக ராமநாதபுரம் மாவட்டம், விருதுநகர் மாவட்டம் குடிநீர் பிரச்சனை இன்னைக்கு வரை இருக்குது. அதை பேசும் படம். விவசாயம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா சீமக்கருவேல மரங்களை பேசக்கூடிய படமாக இருக்குது. கரிமூட்டம் விவசாயம் 6 மாதம் முடிஞ்சு போச்சுன்னா அடுத்து சீமக்கருவேல மரம் தான் கிராம மக்களுக்கு சாப்பாடு போடுது. அதை பேசும் படமாக இந்த படம் அமைஞ்சிருக்கு. நாங்கள் ஏன் இதை சொல்கிறோம்டா, எங்களுக்கான வழிகள், எங்களுக்கான வேதனைகளை 1000 திரைப்படங்களோடு எடுக்கலாம். ஆனால் ஆண்டவன் திரைப்படம் தமிழக வரலாற்றில் ஒரு மாபெரும் வரலாற்றை உருவாக்கக்கூடிய ஒரு படமாக அமையும். அதாவது இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறேன்டா, ஒவ்வொரு சினிமாவுக்கு பார்த்திங்கன்னா தங்களுடைய வாரிசுகளை தான், நான் இருக்கேன்னா என்னுடைய மகனை வாரிசாக கொண்டு வருவாங்க திரைப்படங்களில். ஆனால் சாதாரண ஒரு கிராமத்து இளைஞர், ஒரு படித்த பட்டதாரி இளைஞர், ஒரு சாதாரண யூடியூப்பில் தொடங்கி இன்றைக்கி ஒட்டுமொத்த இந்தியாவையும் திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு ஆளுமை மிக்க மனிதராக இன்று மகேஸ்வரன் அவர்கள், இந்த ஆலடிப்பட்டிங்கிற ஒரு கிராமம் ஒரு சின்ன கிராமம், திருச்சுழி பக்கத்தில் கூடிய ஒரு சின்ன கிராமம், இன்றைக்கி உலகம் முழுவதும் பேசும் பொருளாக மாற்றியிருக்கிறார். இதுதான் அவருடைய சாதனை. அப்துல் கலாம் என்ன சொன்னார், கனவு காணுங்கள்,
அந்த கனவை நினைவாக்கக்கூடிய இளைஞர் தான் இன்று ஆலடிவெட்டி மகேஸ்வரன் நமது முன்னாடி அமர்ந்திருக்கின்றார். அதுபோல் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு நடிகர்களை பற்றியும் சொல்லிக்கொண்டே போகலாம். அன்னை கஞ்சா கருப்பு நம்ம சிவகங்கை மாவட்டம், பக்கத்து மாவட்டம் தான். அன்னை கேந்திர முனிசாமி நம்ம கமுதி, நம்ம ஊர் இருக்கார். இப்படி எல்லாருமே கிராமங்கள். ஐயா பாக்கியராஜுமே அவர் ஒரு கிராமத்திலேருந்து வந்தவர் தான். இன்றைக்கி கிராமங்களை வந்து பேசணும். எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, படித்து முடிச்சவரை நகர்ப்புறங்களில் பிழைப்புக்காக போகிறாங்க, நகரங்களில் செட்டில் ஆகிடுறாங்க. நீங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு உங்களுடைய பிள்ளை வருது, அப்பா நம்ம வந்து சென்னை தானேப்பா, சென்னை தான்ப்பா, ஆனால் ராமநாதபுரம் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமப்பா. நீங்கள் என்ன தான் நகரங்களில் வாழ்ந்தாலும் குலதெய்வத்தை எங்கே போய் வணங்க முடியும்? கிராமங்களில் தான் வணங்க முடியும். அப்படி ஒரு கிராமங்களை பேசும் படம் தான் இந்த ஆண்டவன். இந்த ஆண்டவன் திரைப்படம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் இளைஞர்கள் எல்லாருமே நீங்கள் சமூக வலைதளங்களில் பெருசாக வீடியோ ஷேர் பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்கு ஒரு ஆதரவாக இருக்கட்டும், பெரிய விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் அவர் கூட இருந்து பார்த்துருக்கோம். திருச்சுழி பக்கத்தில் ஒரு கிராமத்தில் யாருமே இல்லாத பாட்டிகளுக்கு ஒரு சொந்தமாக ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்த மேகநாத ரெட்டி விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவரை தன்னுடைய யூடியூப் சேனல் மூலியமாக போட்டு அந்த மாவட்ட ஆட்சித்தலைவரை அந்த கிராமத்துக்கு அழைத்து சென்றவர் தான் இந்த மகேஸ்வரன். இதுதான் ஒரு மிகப்பெரிய சாதனை. அவர் போய் அந்த மக்களுக்கான அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்துருக்காரு. இன்றைக்கி யூடியூப்பில் வந்து காசுக்காகவும் பணத்துக்காகவும் என்னென்ன வீடியோவை போடுறாங்க, சாப்பாட்டு ரிவ்யூ போடுறாங்க, சினிமா பற்றி போடுறாங்க. கிராமங்களை பற்றி பேசக்கூடிய யூடியூப் சேனல் தமிழகத்தில் ரொம்ப ரொம்ப கம்மி. அதில் முன்னணி வைக்கக்கூடிய சேனல் தான் இந்த டிஜிட்டல் விஷன் யூடியூப். அந்த யூடியூப்பில் சாதாரண ஒரு யூடியூபராக இருந்து இன்றைக்கி ஒரு திரைப்பிரபலமாக நமது முன்னாடி இருக்கார். அவருடைய படம் வந்து வரக்கூடிய மே 16 ரிலீஸ் ஆகுது. அந்த படத்துக்கு அனைத்து கிராம மக்களும் சரி, நகர்ப்புற மக்களும் சரி, பத்திரிகைத்துறை நண்பர்கள் நினைத்தால் ஒரு மாபெரும் புரட்சியை உருவாக்கக்கூடியவர்கள். ஏன்னா நானும் ஒரு பத்திரிகையாளர் தான். நான் வந்து பல கிராமங்களில் அடிப்படை தேவைகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத செய்தியாக்கி அந்த மக்களுக்கு தேவைக்கூடிய பல பிரச்சனைகளை தீர்த்து வச்சுருக்கான். அதே மாதிரி என்னுடைய நண்பர், என்னுடைய உறவினர், அவர் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. எல்லாருமே இந்த படம் வந்து ஒரு மாபெரும் வெற்றி அடைந்து தமிழகத்தின் தலையிருந்த படமாக ஆண்டவன் திரைப்படம் ஒரு மாபெரும் வெற்றி படமாக அமைய எல்லாமல்ல இறைவன் ஆண்டவனை வணங்கி இந்த படம் மாபெரும் வெற்றியடைந்து இதே சென்னையில் இதே மேடையிலே வெற்றி விழாவை கொண்டாடும் பொழுது உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். சினிமான சும்மாட்டு அதாவது திரையில் பார்த்துருப்போம், இல்லைன்னா டிவியில் பார்த்துருப்போம். அந்த ஆசையெல்லாம் எனக்கு இருந்ததே இல்லை. ஆனால் வந்ததுக்கு காரணம் ஒரே ஒரு காரணம் தான். அது என்ன காரணம்னா, எங்கள் கிராமத்தில் வந்து அருப்புக்கோட்டை பக்கத்தில் பொம்மைக்கோட்டை கரசக்குளம் ஆகிய கிராமத்தில் வந்து பசுமை நண்பர் குழு அன்னு ஒரு இயக்கத்தை உருவாக்கி நான் பல நூற்றுக்கணக்கான மரங்களை உருவாக்கினேன். அந்த மரத்தை இன்றைக்கி மரங்களை உருவாக்கிட்டேன். அதுக்கு வந்து என்னுடைய நண்பர்கள் ரொம்ப உதவி செஞ்சாங்க. அதை வந்து நம்ம டிஜிட்டல் நாயகன் மகேசனை வந்து ஒரு வீடியோ எடுத்து போட்டாங்க. இது பெரிய லெவலில் ரீச் ஆச்சு. தொடர்ந்து வந்து இப்படி பண்ணுறப்ப அண்ணன் ஒரு படம் பண்ணுறப்ப நீங்கள் ஒரு படம் பண்ணணும் அங்கிறப்பத இந்த படத்தில் ஒரு சின்ன ரோல் சொன்னாங்க. அது என்ன தெரியல, அதிர்ஷ்டவசமாக வில்லனாகவே வந்துட்டேன். அதேமாதிரி இந்த படத்தோட இணை தயாரிப்பும் பண்ணியிருக்கேன். இந்த சினிமா உலகத்துக்கு வந்திருக்கேன்னா ஒரு முக்கியமான காரணம், அதில் வந்து சில பேர்த்துக்கு இந்த இடத்த இந்த மேடையை பயன்படுத்தி நான் நன்றியாக சொல்லணும். அதாவது பசுமை நண்பர் குழு அனைத்து நண்பர்களுக்கும், கரசக்குளம் காமராஜர் நற்பணி மன்றத்தினருக்கும் மற்றும் ஆத்திவேட்டை சேர்ந்த சுப்புராஜ் அண்ணன் அவர்களுக்கும், கரசக்குளம் பொம்மைக்கோட்டை முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கும், முன்னாள் ஊராட்சி மன்ற உறுப்பினர்களுக்கும், செயலாளருக்கும் இந்த இடத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த நிகழ்வுக்கெல்லாம் என் கூடையே வந்துக்கிட்டு இருக்க என்னுடைய உறவினர்களுக்கும் ஏனைய நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இடத்துல வந்து ஒரு முக்கியமான பதிவு நான் பண்ணணும். எப்படின்னா, நான் சினிமாவுக்கு வரதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் நம்ம பாக்கியராஜ் சார் வந்து அவர் இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு. அவரும் ஒரு ஹீரோ தான் இந்த படத்தில். பாக்கியராஜ் சாரை பற்றி சொல்லணும்.
எங்கள் அண்ணன், அதாவது கூட பிறந்த அண்ணன் பேர் பார்த்திபன். சார் படம் வந்துச்சுன்னா, ரிலீஸ் ஆச்சுன்னா, அவர் ஒரு பனியன் அடித்து அந்த படத்தை போட்டு, நான் சின்ன வயசப்பெல்லாம் எல்லாத்துக்கும் அந்த படங்கள் பனியனை கொடுத்து என் தலைவர் படம் வருதுன்னு நானே அந்த பனியனை போட்டிருக்கேன். அப்படி ஒரு தீவிரமான ரசிகர் வந்து சின்ன வயசில் வந்து ஒரு மரணம் அடைச்சிட்டார். இன்றைக்கி எங்கள் அண்ணன் இல்லை. ஆனால் சாரோட நடித்ததை எங்கள் அண்ணனுடைய ஆத்மா இங்கேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த ஆத்மா இன்றைக்கி சாந்தி அடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சார் அவளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நினைக்கிறேன். அடுத்ததாக கஞ்சா கருப்பண்ணனுக்கு எனக்கு ஒரு தொடர்பு இருக்கும். ஏன்னா நான் தாய்மங்கலத்தில் மொட்டை ஓட்டு வந்தப்போ ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், அண்ணன் வந்து தாய்மங்கலத்துக்கு கஞ்சா கருப்பண்ணன் வர்றப்ப எல்லாத்துக்கும் செல்ஃபி கொடுக்கல, என்னை மட்டும் கூப்பிட்டு செல்ஃபி கொடுத்தாரு. தெரியல எனக்கு, அதாவது நம்ம சினிமா நடிக்க போகிறோம் அன்னைக்கே ஒரு சூசமாக தாய்மங்கலம் சொல்லியிருக்கும் போல தெரியுது. அதே மாதிரி முத்துக்கலன்னு சொல்லணும், அவருக்கே தெரியாமல் நான் மகேஸ்வரன் போய் அவங்க வீட்டில் அவருக்கே தெரியாமல் பேட்டி எடுத்து போட்டோம், அவங்க ராஜாபாளையத்து பக்கத்தில். இப்படி இந்த சினிமா, அதாவது ஒவ்வொரு ஏதோ தொடர்பு வந்து சேர்த்து தான் எங்களை கொண்டு வந்து சேர்த்துருக்கு. அடுத்ததாக எனக்கு இன்றைக்கு ஆண்டவனாக விளங்கி கொண்டிருக்கும் வில்லி திருக்கண்ணன் அவர்களுக்கும், ஏன்னா அதாவது அவருடைய 18 வருஷ உழைப்பை வந்து என்னை வந்து வில்லன் ஆக்கியிருக்காரு. நான் சொன்னேன், ஏன்னா வேணாம்னே, சினிமா உலகத்தில் எத்தனையோ வில்லன் இருக்கு, என்னை போட்டு செக் பண்ணாதீங்க, படம் நல்ல படம் கெட்டு போயிடக்கூடாதுன்னு. இல்லை தம்பி நீங்கள் தான் பண்ணணும், உங்கள் கண் இருக்குது மீசை இருக்குது பண்ணிக்கணும்னாப்புல. உண்மையிலே அந்த படத்தில் என்னால் முடிஞ்ச அளவு பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இன்னொரு ஆண்டவன் சொல்லணும்னா மகேஷ் அண்ணன். இன்றைக்கி இந்த வெளிச்சத்துலேயும் மேடையில் நிற்கணும் முழுக்க காரணம் டிஜிட்டல் நாயகன் மகேஷ் அவர்கள் தான். ஏன்னா இன்றைக்கி இந்த மேடை கிடைச்சிருக்குன்னா திருப்பியும் சொல்லுவேன் மகேஷ் அண்ணன். அடுத்ததாக இந்த படத்தில் நடித்த அத்தனை கலைஞர்களுக்கும் இந்த திரை உலகில் ஒரு நிரந்தர இடம் கிடைக்க வேண்டும் என்று அந்த ஆண்டவனை வேண்டிக் கொள்கிறேன். அதே போல் கோயம்பேட்டிலையும் கோடம்பாக்கத்துலேயும் இன்றைக்கும் சினிமா கனவோடு அலைஞ்சிக்கிட்ட அத்தனை நண்பர்களுக்கும் சினிமா உலகில் ஒரு வாழ்வு கிடைக்க வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன். அதாவது நம்ம இன்னைக்கு கிராமங்கள் வந்து மழை இல்லாமல் தண்ணி இல்லாமல் இருக்குது பார்த்தீங்களா, எல்லாரும் மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். நன்றி, வணக்கம். விழாவெல்லாம் அந்த ரோட்டில் இருந்தால் வேடிக்கை பார்த்துட்டு போய்கிட்டு இருந்தேன். எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்த அத்தனை உள்ளங்களுக்கும், இங்கே மேடையில் இருக்க ஜாம்பான்களுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், உடன்பிறப்புகளுக்கும், அன்பு நண்பர்களுக்கும், இதை இன்னைக்கு வரைக்கும் 2 கோடி பேருக்கு மேலே ஷேர் பண்ணி லைக் பண்ணி இது ஆல்ரெடி இது போய்கிட்டு இருக்கு. அதை ஷேர் பண்ண அத்தனை மகேஷோடைய நண்பர்கள் எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு வணக்கத்தை சொல்கிறேன். மேலும் இப்படி ஒரு படம் எடுக்கணும் அப்படிங்கிறது எப்படி சொல்கிறேன்னு தெரியல, எல்லாமே புதுசாக இருக்குது. சரி கொஞ்சம் குடிப்போம். நன்றி தண்ணி கொடுத்தாங்க, நன்றி, ரொம்ப நன்றிங்க. ஆனால் இது ரொம்ப சீரியஸான விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்கோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம கிராமங்களில் ஆல்ரெடி எல்லாருமே அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் எல்லாருமே கிராமங்களில் பறந்து அப்படியே பயணிச்சு அதை நகரமாக ஆக்கிட்டோம். நம்ம தான் நகரமாக ஆக்கணும். நகரங்களை உருவாக்குனது நம்ம தான், கிராமங்களை அழித்ததும் நம்ம தான். அப்படி ஒரு விஷயத்த தான் சொல்லியிருக்கோம். ஃபஸ்ட்டு படம் எனக்கு இப்படி ஒரு படம் பண்ணது எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்குது. இது படமாக இருக்கிறத விட காவியமாக தான் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு படமாக பார்த்தீங்கன்னா இது எனக்கு படமாக தோணலை. இன்றைக்கி வரைக்கும் நான் இதை 100 தடவை நானே பார்த்துட்டேன். இது ஒரு காவியம் அப்படி தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் அப்படி தான் நினைப்பீங்க, பார்க்கும்போது அப்படி தான் இருக்கும். அப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்த மகேஷ்க்கு ஃபஸ்ட்டு அதை ஒரு யூடியூப்பாக தான் அவர் போட்டிருந்தார். அந்த கதையை தான் நான் வந்து ரொம்ப எங்கள் ஐயா சொன்ன மாதிரி எனக்கு கதை ரொம்ப ஈஸியாக கிடச்சிச்சு. ரொம்பலாம் தேடலை, ஒன்றுமே பண்ணலை. மகேஷ் வீடியோ போட்டார், அதை பார்த்து அப்படியே ஈஸியாக எடுத்துகிட்டு வந்துட்டேன், அவ்வளோதான். ரொம்ப ரிஸ்க்கெல்லாம் எடுத்துக்கலை. அதுவும் ஃபஸ்ட்டு படத்தில் வந்து ஐயா முத்தமிழ் அறிஞர் கலைஞரை அவருடைய வீட்டு வசதி திட்டத்தை வச்சு எடுத்ததில் நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அதுக்காக ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா அவ்வளோ பெரிய கலைத்துறையிலேருந்து மூத்த குடி அவருடைய நம்ம படத்தில் அவருடைய இதை மென்ஷன் பண்ணி எனக்கு ஒரு சந்தோஷம். அது இந்த மாட்டுக்கிறது கிடையாது. இப்படி ஒரு விஷயத்தை உருவாக்குனதில்
அன்னைக்கு இருந்த விருதுநகர் மாவட்ட கலெக்டர் ஐயா மேகநாத ரெட்டி ஐயா வந்து அப்படி ஒரு விஷயத்தை பண்ணினதுனால தான் இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு. இது ஒரு ப்ராசஸ், இது உயிரோட்டமான ஒரு ப்ராசஸ். இது வந்து எப்படின்னா, இது வந்து ஒரு நாடகத்தன்மை இல்லை, இதோட ஃபுல்லாக உயிர் இருக்குது, அந்த செயலுக்கு கூட உயிர் இருக்குது. அப்படி ஒரு உயிரோட்டத்தை நான் படமாக்குனது எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. எல்லாமே யதார்த்தமாக நடந்துச்சு, எல்லாமே யதார்த்தமாக நடந்துச்சு. எனக்கு எவ்வளோ பேசுறதுக்கு இருக்குது எனக்கு. ஆனால் ஃபஸ்ட்டு எனக்கு நன்றியை தான் சொல்ல முடியுது. நன்றி தவிர வேறு ஒன்றும் இல்லை. நன்றியை விட ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்பிக்கைங்கிறது தான் ஃபஸ்ட்டு முக்கியம். நன்றி வந்து எல்லா உயிரிடத்துல இருக்குது, ஆனால் நம்பிக்கை மட்டும் மனுஷங்கிட்ட மட்டும்தான் இருக்குது. அந்த நம்பிக்கையோடு என்னை தேடி, என் அழைப்பை தேடி இவ்வளோ தூரம் பயணித்து நீங்கள் வந்தீங்க. அதுக்கு அத்தனை பேருக்கு மறுபடியும் எத்தனை முறை கோடி முறை நான் நன்றியை சொல்லிக்கிறேன். சீஃப் கெஸ்டாக இருக்க அத்தனை பேருக்குமே நான் நன்றியை சொல்லிக்கிறேன். அன்பு சௌரருக்கு நன்றியை சொல்லிக்கிறேன். முக்கியமாக ப்ரெஸ்ஸுக்கு எக்ஸ்ட்ரா தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா நீங்கள் எவ்வளோ பேரை வாழ வச்சுருக்கீங்களே, ஒரே ஒரு வாய்ப்பு நீங்கள் எனக்கு பண்ணி கொடுங்க, நான் நல்லா பண்ணுவேன், இந்தமாரி சிறப்பாக படம் பண்ணுவேன். எனக்கு 1000 கதை இருக்குங்க என்கிட்ட. அது கதை கிடையாது, என் வாழ்க்கை தான். புதுசாலாம் நான் யோசிக்கவே மாட்டேன். பூரா என் வாழ்க்கையில் அவ்வளோ வலி இருக்குது. அதெல்லாம் மறுபடியும் படமாக தூக்கிட்டு வருவேன். நான் உங்கள் முன்னே நல்லதை பண்ணுவேன். ஏன்னா எனக்கு நல்லதை தான் பேச தெரியும், நல்லதை தான் நினைக்க தெரியும். படமே எடுத்தாலும் நான் நல்லா தான் படம் எடுப்பேன். அதான். தேங்க்ஸ். வாய்ப்பு எடுத்த அத்தனை பேர் நன்றி.